மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் லக்ன அதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தனக்கு பிடித்த அந்த சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு. ஆனால் இதே இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அங்கே ஆட்சி பலம் உச்ச பலம் வலுவாக அடைய போகிறார். அப்போ ராசி அதிபதி வலுவடையக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் எண்ணியது நடக்கும், தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைங்கிறது பரிபூரணமாக இருக்கு. ராசிநாதன் வலுவடைய வேண்டும், லக்னநாதன் வலுவடைய வேண்டும். அந்த ராசி லக்னம் வலுவடைந்து விட்டாலே எவ்வளவு பெரிய அழுத்தம், பிரஷர், டென்ஷன் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றியடையக்கூடிய, முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை கண்டிப்பாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தில்லை. அப்போது பொதுவாக ராசிநாதன் லக்னநாதன் ஆட்சி பலம் உச்ச பலம் அடையணும், திக்பலம் அடையணும். எங்கே உங்கள் ராசியில் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் திக்பலம் அடையும், அல்லது தன்னுடைய வீட்டை பார்க்கணும். அப்போது புதன் எங்கெல்லாம் இருந்து பார்ப்பார்? அப்போது 7ஆம் இடம் என்கின்ற அந்த திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அப்புறம் உங்கள் ராசியை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே நீச்சமாக இருந்தாலும் சரி தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ராசிநாதன் வலுவடையக்கூடிய மாதத்தில் கணக்கு சம்பந்தப்பட்ட, அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தில்லை. அது 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் உச்சமடைகிறார். அப்போ நீங்கள் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? தாய் ஸ்தானம் இருக்குது, தாயை பற்றிய சிந்தனை, தாயை பார்த்து கொள்வது, தாய் வர்க்கம் ரீதியாக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது, அங்கே வீடு இருக்குது. அப்போ வீட்டை பற்றிய எண்ணம், வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மைகள், அல்லது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வண்டி வாகனம் இருக்குது. அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட எண்ண உணர்வுகளை கொடுக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போது இந்த மிதுனத்துக்கு மாற்றத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான், 3க்குரியவன். அவர் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ வீட்டை மாற்றணும் அல்லது வீட்டை விற்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் கூட இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. இடம் விற்பது, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை தருவது, அது ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே அமையும். சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ அந்த 2ஆம் இடத்தில் யார் உட்கார்ந்துருக்கார்? குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த குரு அப்படிங்கிறது அங்கே உச்சமாக இருக்கார். அப்போது 2ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கார். காலச்சக்கரத்துக்கு குரு பாக்யாதிபதி, உங்கள் ஜாதகத்துக்கு அவர் 9ஆம் அதாவது 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. அப்போ அவர் நேர 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழிலின் மூலமாக கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது, அல்லது விற்பனை மந்தமாக இருந்த விற்பனைகள் நல்ல படு ஜோராக போகிறது. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்தோம், ரிட்டன் வரல அப்படின்னு இருக்கவங்களுக்கு ரிட்டன் வருவது. அப்போ பணம், பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்கள் பாக்கெட்டில் பணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்க போகிறது. உங்கள் வாக்கு பலிதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கார். உபதேசம் செய்யக்கூடிய துறைகள், தொழில்கள் சிறப்பு. அதாவது சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் ஒரு ஏற்ற மாதமாகவே இந்த மாதம் அமையப்பெறும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். 3க்குரிய வலிமை.
நார்மலாகவே சூரியன் வலிமை அடைந்தாலே அங்கே என்ன அர்த்தம்? ஒளி கிரகங்கள் வலிமை பெறணும். ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் கெடக்கூடாது, எந்த விதத்திலும் கெடக்கூடாது. அப்போது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் 3ஆம் அதிபதி வலிமை பெறுது, தைரிய வீரிய மாக செயல்படுவது, அந்த அதிகாரம் கையில் எடுப்பது, அதிகாரம் உங்களுக்கு கிடைப்பது, அரசு துறையில் புதிய ஒப்பந்தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. ஸோ இந்த மாதிரி அந்த அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு நிரம்பிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது என்ன அர்த்தம்? நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது, உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம். சூரியன் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து அமரப் போகும்போது அங்கே சில மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் மிதுனத்துக்கு சிறப்பு பெறும். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அது எப்படின்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் 5ல் வந்து உட்கார்றார். அப்போது 5ஆம் அதிபதி வலிமை பெறுது, பூர்வ புண்ணியம் வலிமை பெறுகிறது, குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, குழந்தைகள் நலன் அக்கறை திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது குழந்தைகளால் சந்தோஷத்தையும் மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடம், அதாவது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தான் இந்த மிதுனத்துக்கு ஆகாதவன். ஏன்னா கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை தரக்கூடியவன் செவ்வாய். செவ்வாய் நல்லவன் கிடையாது. அந்த செவ்வாய் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். எது வரைக்கும் இருக்கார்? 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போது உங்கள் ராசியில் இருக்கும்போது என்ன? செவ்வாயினுடைய இயல்பான குணம் என்ன? கோபம். இந்த கோபம் தான் வெளிப்படுத்தும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி வரை கோபம், ஆக்ரோஷம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரி உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கான், கடன் உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு. இந்த கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. அது எது வரைக்கும்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி உச்சமடைகிறது. அப்போ 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய இந்த தன்மையில் அந்த குரு பகவான் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். அப்போ நிச்சயமாக திருமணம், சுப காரியங்கள் செய்வது, இடத்தை விட்டு மாறுவது, அதாவது மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ வெளிநாட்டு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போவது, ஸோ இந்த மாதிரி மாற்றம் என்பதும் வெளியூர் பயணம் செய்வதும் இந்த மாதம் நல்லபடியாக அமையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. நிறைய மிதுன ராசி என்பவர்கள் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்து இந்த மாதம் ஆழமாக உங்கள் மனசில் வெளிப்படுத்தும். சொந்தமாக சுயமாக ஏதாவது ஒன்று செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உதயமாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையப் போகிறது. சார், இந்த மாத தெய்வ வழிபாடு சொல்லுங்கள் சார். எந்த தெய்வ வழிபாடு உகந்தது அப்படின்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி சனிக்கிழமை வருது. அன்றைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. தொழிலில் பிரச்சனை இருக்குது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய இடைஞ்சல்கள், எதிர்ப்பு இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது, ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தியும் இந்த மாதம் வருது. எப்போன்னா செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை என்று செவ்வாய் பகவான் ஜெயந்தி. ஸோ அன்றைய தினம் முருகப்பெருமான் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடலாம். யாரெல்லாம் வழிபடலான்னா, எதிர்ப்பு இருக்குது சார், கடன் இருக்குது சார், நோய் இருக்குது சார், வேலை சரியாக அமையலை அப்படின்னு இருக்கவங்க, சகோதரர்களுடன் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள்,
ஒரு சுப காரியம் செய்ய முடியல, சில தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கின்றவங்க, இடம் நிலம் வீடு ஸோ இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. யாருக்கெல்லாம் கேது புத்தி நடக்குது, ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருது விநாயகர் சதுர்த்தி. ஸோ அன்றைக்கு விநாயகர் வழிபடுவது எல்லா விதத்திலும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், 2026 எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.